அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன், பாரம்பரிய ஜோதிடர். சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு சிம்மராசி. சிம்மராசியினுடைய குணங்கள், சிம்மராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு உந்துதல் சக்தி, அடுத்தடுத்து புது விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி தரணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல எண்ணத்தில் நான் கொடுத்துட்டேன். சரி, சிம்மராசி. சிம்மராசின்னா யார், சிம்மராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிகழ்வு. சிம்மராசின்னு அதிகாரத்தோரணை ஓவர். அதிபதி யாருங்க? சிம்மராசின் அதிபதி சூரியன், ராஜகிரகம். ராஜகிரகமான சூரியன் தான் சிம்மராசினுடைய அதிபதி. அதனோட சின்னம் என்ன தெரியுங்களா? சிங்கம். ஆண் சிங்கம்னு சொல்லுவாங்க. ஆண் சிங்கம் எப்படி இருக்கு? எல்லா இடத்துலையுமே தான் தான் ராஜா அப்படின்னு. சிம்மராசிக்காரங்களே அப்படி தான், ராஜா மாதிரி ராஜ வாழ்க்கைம்பாங்க. ராஜ வாழ்க்கையாக வாழ்வாங்க அவங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, எல்லா ராசிக்குமே இரண்டு வீடு உண்டு. எல்லா கிரகங்களுக்குமே இரண்டு வீடுகள் உண்டு. ஆனால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே வீடு தான். இதில் சூரியனுடைய வீடு சிம்மம். இது பவர்ஃபுல் ஜாஸ்தி. என்னடின்னா, 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகத்தை விட இந்த ஒரு ஆதிபத்தியம் உள்ள ஒரு கிரகம், சிம்மராசியினுடைய கிரகம் சூரிய பகவானுக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்னா நெருப்பு ராசி, கோபம் ஜாஸ்தி, அதிகாரத்தோன ஜாஸ்தி, சட்டமாக இருப்பாங்க. இது ஒரு நெருப்பு ராசி. இதுதான் அவங்களுடைய இப்படி தான் இருப்பாங்க. இது சில விஷயம் இதில் பார்த்திங்கன்னா, இவங்க எந்த விஷயத்துலையுமே ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. எந்த விஷயம் எடுத்துட்டாலும், ஒரு தொழிலே எடுத்துட்டாலும் சரி அப்படின்னு எதுவும் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு பொறுப்பு கிடைக்கும். ஒரு கம்பெனிலே இருக்கிறாங்கன்னா, கம்பெனியில் ஒரு மேனேஜர் போஸ்ட்னு ஒரு போஸ்டிங் ஒன்று கிடச்சிடும். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி தான் வரும். வாய்ப்பு தேடி வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே இவங்க சிம்மராசினா எப்படி அப்படின்னு இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ அதிகாரம், அவ்வளோ சட்டம் தக்க வைப்பாங்க. தன்னுடைய வேலையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் செம்மனே செஞ்சு தக்க வைக்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. ராஜ வாழ்க்கைன்னு சொன்னேன், ராஜா மாதிரி தான் வாழ்வாங்க. ராஜா மாதிரி தான் வாழ்வாங்க. நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கூட எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு அந்த ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்குது. ஃப்ரீடம், சுதந்திரமாக விட்டுறணும். ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவங்களை ஃப்ரீடம் சுதந்திரமாக விட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதனுடைய உங்களுக்கு பலன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு நிர்வாகமாக இருந்தால் இவரை பொறுப்பில் ஒப்படைச்சி பண்ணால் நிர்வாகம் படிப்படியாக உயர்ந்து மேலேயே வரும். அந்தளவுக்கு கொண்டுட்டு போயிடுவார். அந்தளவுக்கு கொண்டு போகக்கூடிய குணங்கள் உண்டு. அதே மாதிரி அதாவது சொல்ல ராஜ வாழ்க்கைன்னு இதுதான். அந்தளவுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க. யாரும் எந்த உரை சொல்லாத மாதிரி ஒரு வேலையை பயங்கரமாக நல்லபடியாக செஞ்சு கொண்டு போயிடுவாங்க. பேச்சு திறமை ஜாஸ்தி. அழகாக ஒருத்தவங்கள்ட்ட பேசி அவங்க அதாவது தவறான ஒரு விஷயத்தை கூட அழகாக பேசி அதை ஓகே பண்ணிடுவாங்க. அது தவறே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டு வந்துடுவாங்க. இவங்க அந்த மாதிரி ஒரு ஆள். அதே மாதிரி ஒழுக்கம், இந்த நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம், யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு எண்ணங்கள் அதிகம். இவங்க கரெக்டாக இருப்பாங்க. இவங்களாட்டவே எல்லாரும் இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி சிலர் இருப்பாங்க, சிலர் இருக்க மாட்டாங்க. அந்த இருக்காதவங்களை கண்டா இவங்களுக்கு கோபங்கள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்கிறதுக்கு இவங்களுக்கு பிடிக்காது. அந்த வேலை செய்கிறதுக்கு பிடிக்காதுன்னு இல்லை, இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்கிற வேலை தனக்கு கீழே ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வேலையை சூப்பராக செஞ்சு கொண்டு வருவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அசால்ட்டாக முடிப்பாங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இப்போ ஒரு 10 மணி நேரத்தில் ஒரு வேலை முடியணும்னா அசால்ட்டாக அந்த 10 மணி நேரத்துக்குள்ளாரையே அந்த வேலையை முடிச்சு போட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய குணமே இந்த சிங்கத்தினுடைய இதுன்னு சொல்கிறோம். சிங்கம் எப்போவுமே சோம்பல்தனமாக தான் இருக்காங்க. காரியம் ஜாதிச்சுட்டு தான் சோம்பல்தனமாக இருக்கும். அதே மாதிரி வேலை திறமையெல்லாம் முடிச்சுட்டு தான் இவங்க அந்த சோம்பல்தனமே இவங்களுக்கு வரும். அது வரைக்கும் அந்தளவுக்கு வேலையை நல்லபடியாக பண்ணுவாங்க. அதே மாதிரி சமுதாயம், அதாவது சேவை மனப்பான்மை ஜாஸ்தி. இவங்ககிட்ட ஏதாவது ஒருத்தர் அண்டி வர்றாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும், கண்டிப்பாக சேவகன்னு சொல்லுவோம். சேவை மனப்பான்மை அதிகம், சமுதாய அக்கறையும் ஜாஸ்தி. சரி, இவங்களுக்கு இது இல்லை அப்படின்னு ஒரு ஞாபகமாக இருந்து ஒரு அரசியல்வாதியாக இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு இது தேவை அப்படின்னோம்னா கரெக்டாக அந்த மெமரியில் இந்த இடத்துல இவங்க கேட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சு அதை உடனே செஞ்சு தரக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்குது.
அறிவாளிங்க, நல்லபடியாக படிப்பாங்க, நல்லா படித்து இந்த புக்கெல்லாம் அதிகமாக படிக்கிறதுல இவங்க தான் சிறந்த அறிவாளி, படிப்பறிவு ஜாஸ்தி, நல்லபடியாக படிச்சிருப்பாங்க. படிக்காமல் இருந்தால் கூட படிக்காத மேதையே இவங்க தான். அந்த மாதிரி அறிவு ரொம்ப அறிவு ஜாஸ்தி, சுயமாக சிந்திக்கிற தன்மை ஜாஸ்தி, நல்லபடியாக எல்லாத்தையும் யோசித்து எந்த இதுவும் தப்பு வராமல் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தலைமை பதவி தேடி வரும்னு சொல்கிறாங்க. அதாவது தலைமை பதவினா மேல் பொறுப்பு தேடி வருது அப்படின்னு சொல்கிறோம். பார்த்திங்களா, ஒரு கம்பெனி தான் மேனேஜர் பொறுப்பு இவங்களை தான் தேடி வரும். ஏன்னா அவ்வளோ அக்கறையாக அவங்க செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா பொறுப்பும் உங்களுக்கு தேடி வரும். எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி செய்யக்கூடியது இவங்களே தான். எல்லா விஷயத்தையுமே ஒரு பக்காவான ஒரு பிளான், இந்த இடத்துக்கு இது வேணும், இந்த இடத்துக்கு இது வேணும், இந்த இடத்துக்கு இது வேணும்னு ஒரு பக்காவான ஒரு பிளான் வந்து செய்வாங்க. அதே மாதிரி கோப குணம் ஜாஸ்தி, மூர்க்கத்தனமான கோபம், அதுதான் வந்து இவங்களுடைய ஒரு மைனஸ். எப்படின்னா இவங்க சண்டைக்கே போவாங்கன்னு வச்சுங்களேன், தன்னை யாராவது ஒருத்தர் கோவப்படுத்திட்டாங்கன்னா அவங்கள அடக்கிடுவாங்க, பேச்சு திறமையாலே அடக்குவாங்க. சண்டை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சண்டை போட்டு அந்த பேசுகிறத சண்டை போட்டு பேசி அதை அவங்கள ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இவங்களை சீண்டனா ஏதோ சிங்கம் வச்சுங்களேன், விஷயமே அதுதான். சிங்கத்தை தீண்டன என்ன ஆகுங்க, அது வந்து எல்லாத்தையும் அடைக்கிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இவங்களுக்கு. அதுவும் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்கன்னு வச்சுங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புகளோட சேர்க்கையிலேயே காரியமாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு அவங்க போவாங்க. இல்லாமல் இருந்தால் சரி மாப்பிள்ள எனக்கு அது வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க. அது இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா சரிவா போலவா அப்படின்னு இவங்களே கூப்பிட்டு அந்த வேலையை முடிப்பாங்க. படிப்படியான வளர்ச்சி இவங்களை கண் கூட பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுடைய சிம்ம லக்னத்துக்காரங்களுடைய 2 பேர்த்துக்கு ஒரே பலன் தான். சிம்ம ராசியாகட்டும் சிம்ம லக்னமாகட்டும் 2 பேர்த்துக்கு ஒரே பலன் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியான வளர்ச்சி இவங்களுக்கு நீ கண் கூட பார்க்கலாம். ஒன்றும் இல்லாதவன் ஓரளவுக்கு படிப்படியாக வளர்ந்து போகிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். அதுவும் வந்து இவங்ககிட்ட போய் பேசினால செட் ஆகாது. ஒரு வேலையை முடிக்காத ஒரு வேலையை நான் முடிச்சிட்டேன்னு சொன்னோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுக்கும் சண்டைக்கு போவாங்க. நீ முடியலன்னு சொல்ல வேண்டியது தானே, நீ எதுக்கு வந்து இப்படி சொல்கிற அப்படி சொல்கிற அப்படின்ட்டு அதுக்கும் சண்டைக்கு போய் இவங்ககிட்ட பொய் புரட்டல இவங்ககிட்ட ஆகவே ஆகாது. அதான் வந்து இவங்களுடைய இது. அதே மாதிரி தப்பான வழிக்கு இவங்க போகவும் மாட்டாங்க. இல்லீகல் அப்படின்னாலே அந்த லைனுக்கே அவங்க போகவும் மாட்டாங்க. ஏன்னா சிம்ம ரொம்ப நியாயமாக இருக்கும். நம்மளாட்ட தான் அடுத்தவங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது அந்த தவறான வழிக்கு இவங்க போக மாட்டாங்க. ஆனால் ஹெட் வெயிட்டுங்க, ரொம்ப ஹெட் வெயிட் ஜாஸ்தி. தன்னை பெரியாலும் நினச்சிட்டு தன்னை கௌரவம் தனது கெத்து எல்லாத்தையும் வச்சுட்டு ஹெட் வெயிட் ஜாஸ்தி இருப்பாங்க. கெத்தாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க போடுற ட்ரெஸ் ஆகட்டும் எல்லா இதுலேயுமே கொஞ்சம் நீட்டாக ஒரு தெளிவாக ஒரு பக்காவாக தான் இருப்பாங்க. இதுதான் வந்து சிம்மராசினுடைய குணம். ஒரு சிம்பிளாக தான் இருக்குது. சிம்மராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஜோசியம் பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஜோசியம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை பொதுவாக யாராக பார்க்குற மாதிரி இருந்தாலும் இவ்வளோ இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சிம்பிளான பலன் தரேன். ஏன்னா நீங்களே யாரை பார்த்தாலும் சிம்மராசிக்கார் இப்படி தான் இருப்பானான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பார்த்து அந்தளவுக்கு இந்த விஷயங்கள் போதும். இதுதான் வந்து சிம்மராசினுடைய குணம். இதுதான் இந்த சிம்மராசினுடைய குணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் பொழுது ஒரு விஷயம் தான் மட்டும் தெரிஞ்சிட்டா பத்தாது. நானே வீடியோ உங்களுக்கு போடுறேன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறேன். அதே மாதிரி ஷேர் பண்ணும்போது உங்களுடைய அக்கறையாக உங்களோட நல்ல எண்ணத்தோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நட்பு வட்டாரங்களுக்கு என்னோடய வீடியோ போய் சேரும். ஆட்கள் எண்ணிக்கை அதிகரிக்க எனக்கும் இன்னமும் புதிய விஷயங்களாக, ஏன்னா ஜோதிடம் நமக்கு எதிர்கால வாழ்க்கைங்க. இந்த எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சக்கூடிய விஷயம். கண்டிப்பாக 100க்கு 80லேருந்து 90% வரைக்கும் ஜாதகம் உங்களுக்கு இதையே சொல்லும், பலனை சொல்லி இப்படி தான் இருக்க போகிறேன்னு பலனை கண்டிப்பாக சொல்லும். இதை அடுத்தவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டும். நம்ம ஒருத்தரோடு நிற்க வேண்டாம். சிம்மராசிக்காரன் இப்படி தான் இருப்பாங்க, ரிஷபராசிக்காரர் இப்படி தான் இருப்பாங்க, மேஷ ராசிக்கு எப்படி இருப்பாங்க, அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருங்க இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு. நீங்களும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆட்கள் எண்ணிக்கை அதிகரிக்காதான் சொன்ன, ஆட்கள் எண்ணிக்கை அதிகரிக்க எங்களுக்கு ஒரு உங்கள் சக்தியாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன். நன்றி நண்பர்களே.